பாத்தீங்களா? சுடுகாட்டில் ஒன்று வச்சுட்டேன். சங்கி கலங்க. டேய் சுடுகாட்டில் ஒன்று வச்சுட்டேன் பாருங்க. எட்டு போடுங்க. ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கணும். சரியான பதில் தான். எல்லா எண்களுமே எங்கே தொடர்றதோ முடிவு ஒரு பக்கம் இருக்கும். நீங்க 1 போடுங்களே, மேல இருந்து கீழே வரும். 2ங்கிறது மேல இருந்து கீழே வரும். 3 அப்படித்தான் மேல இருந்து கீழே வரும். எல்லா எண்ணையுமே மேல இருந்து கீழாக வரும். ஆனால் 8 மட்டும் எங்கே தொடங்குறதோ அங்கே வந்துதான் முடியும். சிறப்பாக அங்கே வந்து முடியுங்கிறக்காண்டி ஒரு வாழ்க்கை 8லே அடங்கிறது. 8 8 மனிதனுடைய வாழ்க்கையை பிரிக்கணும். எங்கே தொடங்குறோமோ அங்கே நலமாக வந்து முடியும் என்பதற்காக 8 அப்படிங்கிறது சரியான பதில். நீங்க என்ன வந்து நிக்கிறீங்களா? எதுவும் இல்ல, அவன் சொன்னது ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கிறேன். மக்கள் திருப்பே மகேசன் கைதட்டு. மக்கள் கைதட்டிட்டாங்க. மகேசன் சொல்லல, மகேசன் வந்துகிட்டு இருக்கான். சொல்றேன் லேசா பேசாதே. மூளை சொன்னது சரியான பதில். மூளையை பூரா சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் எதுவும் சொல்ல வந்திருக்காரா? ஏன் சொல்ல தெரியாம இருக்கேன்? இவர் அவர்னே சொல்றது இவன் அவன் சொல்லிடாதே. கம்மாயில தண்ணீர் அது பிரச்சனை வேற மாதிரி வரும். எல்லா கிறிஸ் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நான் கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கிறது. கிறிஸ் கெட்டு போனாதே வண்டி கடிச்சான்ல. போப்பா நீ சொல்லு. என்ன செந்தில எதுவுமே சொல்ல விட மாட்டேன். ஏய் நீ பேசாம ரா. நீ சொல்லிட்ட, கைதட்டு வந்துச்சா, அடுத்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. என்ன சொல்ல வர சொல்லு. என்ன கேட்டீங்க? அந்த கேட்டால கேட்கறத கேளுங்க, சொல்றா சொல்லுவேன். ஏய் என்ன வேணா கேளுங்க. நீங்க எதை கேட்டாலும் நான் கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதில் சரிதானே? சரிதான். அதுக்கு எதுவும் மாற்று கருத்து எதுவும் இருக்கா? மாற்று கருத்து என்னால் சொல்ல முடியும். இங்க பத்தியலா வந்துட்டான் பாருங்க இடத்துக்கு. அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? முண்டே நீ சொன்னது சரியில்லை முண்டே அப்படின்னு சொல்ல வர்றேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. ஐயா, ஒரு ஊருக்கு 2 பாதை இருக்கு, 3 பாதை இருக்கு, 4 பாதை இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு பல பதில்கள் உண்டு. சரி, அப்போ உங்கள்ட்ட பதில் இருக்குங்கிறதா இருக்குல்ல? சொல்லுவியா? தெரியலுவேன், நான் சொல்லுவேன். அண்ணே சொல்லுவோமா? சொல்லுங்க சொல்லுங்க, பதில சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? கேட்கறத கேளுங்க. தம்பி கேள்வி தெரியாமத்தே வரல. டேய், ஒரு வாகன என்ன கேக்குறக்கே தெரியாம அப்புறம் ஒரு சொன்ன தப்புன்னு சொன்ன. ஓடுங்க வைத்தால மாத்திரை போடுங்க. போங்க வைத்தால மாத்திரை போடுங்க. அவன் பால் டப்பா தூக்கி கொடு. வாகனம் ஓட்டினா அதற்கு உரிமம் கொடுக்கறதுக்குன்னா 8 போடணும். சரிங்க. எதுக்காக 8 போடணும்னு சொன்னதுக்கு அவன் சரியான பதில் சொல்லியிருக்கான். சரி, அதுக்கு உங்களுடைய கருத்து, மாற்று கருத்து எதுவும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. வாகனம் ஓட்டுவோம் என்றால் அதற்காக வாகன உரிமை அட்டை தேவை. தமிழ்நாட்டில் வந்துட்டு இங்கிலீஷில் பேர் பெறங்கைட்டு அரைஞ்சே விடுவோனே. வாகன உரிமை அட்டை தேவை, அடையாள அட்டை. இப்போ அவன் இங்கிலீஷ் பேசுவேன், நான் அறவே பாருங்க. மாங்கோட்டை உரிமையா தேவையா? சொல்லுங்க. எதுக்கு? அந்த அட்டை என்பது ஒவ்வொரு மனிதனும் இருந்தாத்தான் வாகனத்தை ஓட்டி செல்ல முடியும். கொட்டையை வேணும். அவன் கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சா இப்போ இருக்கிறது பிறக்கிறதுக்கு வர்றேன். இல்லை என்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அதிகாரிகளிடம் அவதாரம் விதிக்கப்படும். தம்பி எங்கேயோ போயிட்டு பாரு. இல்லை, நீங்கள் விழிப்புணர்வு மாநாடு போகிறீங்களா? ஏலே என்னடா ஏட்டாரு? இரு தம்பி நீ சொல்லி வீட்டு போடா. காமெடி பின்றேன். மூத்திரத்தை குடி. மூத்திரம் உப்பு வைக்கிறா. அந்த வாகன அடையாள அட்டை வாங்க வேண்டும் என்றால் அதற்காக 8 போட்டால் தான் அந்த அட்டை தருவார்கள். வந்துட்டாங்க, கேள்விக்கு வந்துட்டான். இப்ப இடத்துக்கு வந்திருக்கான். கேள்வியே பத்தம் புரிஞ்சிருக்கா? வாங்க. அந்த 8 எதற்காக போடுகிறார்கள்? கேள்வியை புரிஞ்சுட்டாயா? ராமேஸ்வரம் முக்குரோட்டில் சொல்லுங்க. அதைத்தானே கேட்குறீங்க? அந்த 8 எதற்காக போடுகிறார்கள் அப்படின்னா, ஒரு 9 போட்டிருக்கலாம், இல்லை ஒரு 7 கூட போட்டிருக்கலாம். இந்த நாடகத்தை வைக்காம கூட படம் ஓட்டி இருக்கலாம். இந்த ஊருக்கார கையகத்துக்கார தம்பி 8 ஏன் போட்டாங்கன்னாப்பா கேட்டேன். 7 போட்டிருக்கலாம், அதை போட்டிருக்கலாம், அதெல்லாம் போட்டிருக்கலாம். மடப்புறம் காயில் காசை வெட்டி போட்டுட்டேலே. இல்ல சொல்ல வர்றேன். என்னமோ என்ன நடிக்கவே விட இல்ல, என்னமோ சொல்ல வர்றாங்க. நீங்க 8 தான் கேட்டீங்க, காலையில 8 மணிக்கு சொல்லிருங்க. சொல்லுங்க. எதற்காக 8 குறிப்பிட்டு போட்டால் மட்டுமே அந்த கார்டு வழங்கப்படும்? இந்த யூரியாவில் சாக்கில் இருக்கும் அது கற்று. எனக்கு இதை பார்க்கும்போது அது ஐயா, இதில் எது கை எது காலுக்கு? ஆமாம் முண்டை. அந்த உரிமை வாங்கிறதுக்கு எதற்காக 8 போடுகிறார்கள் என்றால் சொல்றீங்க. பதில மட்டும் சொல்லு. இப்பொழுது 18 வயது நிரம்பிய மனிதர்களாக இருந்தால் அவர்கள் அந்த அட்டையை அடைந்து விடலாம் 8 போட்டு. ஆனால் ஆரம்ப காலத்திலேயே முதலாக அந்த வாகன உரிமம்
அட்டை என்று ஆரம்பித்த பொழுது 20 வயது நான் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், இருங்க சொல்ல வேணாமா. 20 வயது நிரம்பிய மனிதர் மட்டுமே அந்த அட்டையை பெறலாம். ஆரம்ப காலத்திலே அந்த அட்டையை தயாரித்த பொழுது ஒரு வாகனம் ஓட்டும் நபருக்கு இந்த அடையாள அட்டை இருந்தால்தான் வாகனம் ஓட்ட வேண்டும் என்று கண்டுபிடித்த பொழுது தம்பி அவன் காலைல பள்ளிக்கூடம் உனக்கு விட்டு வந்துட்டேன், பதில் சொல்லலை. பாடு அப்பா விளக்கம் தடைவிடுறேன் தொப்புள்ள அதுக்கு தேன் அதை திங்கக்கூடாது, ரைஸ் திங்கக்கூடாது பாப்பி. தம்பி தம்பி என்ன இப்போ கிடையில படத்துக்கு மாதிரி படுத்து கிடக்கியா, எந்திரிக்கிறீங்களா? இப்போ சூத்தரிச்சு போவேன். ஐயா பதில் சொல்லுங்க, நீங்கள் தாங்க சொன்னீங்க. பதில் சொல்லு தயவு செய்து. அவனை பதில் சொல்லிடியா? அந்த வாகன அட்டையை இருங்க சொல்றீங்க, வாகனத்துக்கெல்லாம் சடங்குன்னு சொல்றேன். சரி உடனே சொல்லு. இந்தியாவிலேயே முதலாக அந்த வாகன அட்டை வாங்க சென்ற நபர் முருகன் என்ற ஒரு நபர். அந்த முருகன் அந்த வாகன அட்டை வாங்க போது அந்த அதிகாரி கேட்டிருக்காரு, உன் பேர் என்னடா? முருகன். அப்போ நீ 8 போடுறா, உனக்கு அட்டை கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. அவ்வப்பொழுது அந்த மனிதன் 8 போட்டு விட்டு, எதற்காக என்னை 8 போட சொன்னீங்க முருகனை கேட்டுக்க அப்படின்னு கேட்ட பொழுது முருக பெருமானுக்கு இந்த முருகப்பெருமானு கொண்டு போயிட்டாங்களே. சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 8 குடி முருகன் என்று ஒரு பெயர் உண்டு. முருகனுக்கு 8 குடி முருகன். அவன் சொல்றான் உண்மைதான். திருச்செந்தூர் முருகன் பழமுதிர் இல்ல 8 குடியில முருகன் இருக்காரு. நான் சொல்ல வர்றேன். செந்தில் என்ன நடிக்க விட மாட்டேன். இல்ல உண்மையிலே அவன் சொல்ல வர்றேன். அந்த 8 குடி முருகன் தான் இந்த முருகன் என்று அந்த அதிகாரியால் அழைக்கப்பட்டு, நீ 8 போடுடா 8 குடி முருகா என்று. இதோ முருகன் வந்து விட்டான், காட்சி அளிக்கிறேன். உன்னை நாளை கருவோடு அழைக்க. முருகன் கிடையாது, பதறத்தில் அன்னை விநாயகர் வந்துட்டார். இது எங்க குலசாமி சட்டிக்கலப்பு ராம். இப்போ நான் அடுத்து என்ன கேட்கணும்னு எனக்கு புரியல. நான் கிளம்பிடுறது நல்லது மாதிரி தெரியும். எங்க வித்லாச்சாரி படத்தில் வர பொம்மை மாதிரி இதுவே. ஏய் அவன் தாண்டா அந்த நாடகத்துக்கு திருஷ்டி கண்ணுப்படுது. பச்சை பிள்ளையா இருந்தாலும் 10 பேர் வேமா பல்ல வளைக்கிட்டு சூப்பர் சிங்கர் போங்க போங்க. முத்துச்சிருப்பி எப்படியா காலி வேண்டியது. சரிங்க, நான் அடுத்தபடியாக ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏன்னா மக்களுக்கு புரிய இப்போ சேர வேண்டிய ஒரு ஆரம்பத்தில் ஐயா நீங்கள் எல்லாம் நீதிபதிங்கய்யா, இந்த இடத்துல நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். அவன் நீதிபதி கிடையாது, லோலர் டிரைவர். இவன் எதிர்த்து போய் தம்பி மண்ணாங்கட்டி விட்டு எரிஞ்சுடைய மயிறு நடிக்க விடுங்க தம்பி இருங்க. கம்மாயின்னு என் பேர் வந்துச்சு அப்படின்னா கம் அப்படி தம்பி நீ ரொம்ப நீ வேணாம். ஆய் லூஸ். வருட பகவான் வானத்திலிருந்து நீர் கம். கம்மாய் கம் ஆய் கிடையாது, கம்மாயிலே நீர் வந்துருச்சுரா பிறைத்தினி பையமேனே. ஆனால் கம்மாய் பெருகி விட்டது. அந்த தண்ணி பூரா வயக்காட்டில் போய் பாஞ்சு கம்மா வத்திருச்சு. மாய் மலை கம் மாய். சின்ன பயலுக்கு தெரியறது கூட செந்தில் என்ன அவன் பாரு எப்படி இது பண்றேன். 3 பேரும் ஒரு தடவை 3 பேரையும் பாருங்களேன். என்ன திருவிழா கடையில் சின்ன பிள்ளையில காடாக படங்கிற பையன் வருங்க, இந்த மாதிரியே 3 பேர் இருக்காங்க. ஐயா சரிங்க, நான் அடுத்த இருக்கட்டும். நீங்க அதை கம்மாயை பத்தி எதுவும் கம்மாய்க்குன்னு சொல்லுவேன். இந்த வராதுட்டாங்க. சரி சொல்லுங்க, ஏன்னா எனக்கு கேள்விக்கான பதில் பட்டு பட்டுன்னு வரணும். சும்மா போட்டுக்கிட்டு ஓடிட்டு சொல்றேன். கேள்விக்கான பதில் பட்டுன்னு சொல்லுங்க. கம்மாய், அந்த கம்மாய்க்கு எதற்காக கம்மாய் என்ற பெயர் வந்தது என்றால், சொல்லுங்க. 5 கிலோ மட்டன் கறியை ஒரு நபர் தின்று விட்டார். தின்று விட்டு அந்த வயிறு அதிகமான கறி தின்றதுனாலே கம்முன்னு இருந்திருக்கு. அவன் படக்குன்னு ஓடி போய் ஆய் இருந்திருக்கான், அதான் கம்மாய். என்ன இதுக்கு மேல தம்பி நீ நிறைய நாடகம் பாப்பட, வீட்டுக்கு போ. லூசு ஆய் பார்க்கக்கூடாது. சரிங்க, அவன் நான் தப்பிச்சு உங்கள்ட்ட இருந்து போல ஓடி போய் வலது பக்கம் கொட்டையை போய் இழுத்து போச்சு. அவனை டேய் உண்மையில கடிச்சு போடுவான் அவனை. தம்பி தம்பி உன் காலை போய் மாட்டிட்டு வாங்க. இது கட்டையா
ஓடம் போகுது அப்படியே கட்லு கால் மாதிரி இருக்கு. அவன்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன், அவனை விடுது. ஏய் என் சிங்கா இறக்கி. பேச கை தட்டலாம். ஐயோ உங்களை அசிங்கப்படுத்த போறேன். அந்த நன்னாளு நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு கேள்வி. இறக்கி வைங்க. அந்த வாழைப்பழத்தை எடுங்க. எல்லா வாழைப்பழமுமே பழுத்துருச்சுன்னா மஞ்சள் நிறத்துல தான் இருக்கான். ஆமா. ஒரு வாழைப்பழம் மட்டும் ஆ. பச்சை நிறத்துல பழுத்திருக்கான். ஏன் அதுக்கு பச்சை நிறத்தை பச்சையா இருக்கும்போது பழுத்திருக்கு? என்ன காரணம் சொல்லு? அவங்க 2 வாரத்துல மட்டும் ஈஸியா கேட்டு ஏன்டா இவ்வளவு கஷ்டமா கேக்குறீங்க? போங்க. ஏய் வா சின்ன பையன் சாமி, சின்ன கேள்வி. அம்புலு இங்க வா. உங்க 2 வாரத்துல சின்ன கேட்டு ஏன்டா இவ்வளவு பெருசா கேட்டா நான் எப்படி சொல்ல? ரொம்ப நடிக்காத. காலையில சம்சா வாங்கி தர மாட்டேன். சரிங்க, அதுக்கான பதில் எதுவும் இருக்கா உங்கள்ட்ட? ஏன் வாழைப்பழத்தை வச்சு அதனால பச்சையாயிருச்சு. ஏதோ ஓடும் வண்டி. சரிங்க, நல்ல விஷயம். வேற எதுவும்? பெட்ரோல் டீசல்ல ஓடும். பம்பார் ஏதோ வண்டி ஓடுது. சரிங்க, நான் அடுத்த ஆளை சந்திக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு எனக்கு. என்ன காரணம்? எல்லா பழமும் பச்சையாக மஞ்சளாக இருக்கிறது வாழைப்பழம். வந்துட்டாங்கல்ல. ஆனால் பச்சை வாழை மட்டும் ஏன் பச்சையா இருக்கிறது அப்படி என்றால், விவசாயினுடைய நிலைமை அறிந்தது இந்த பச்சை வாழைப்பழம். நன்றாக பாருங்க. வயக்காட்டில் கருத இருக்கிறான், களை எடுக்கிறான்னு சொல்றது பூரா 4 பச்சை பழத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பச்சை நிறத்துக்கு சொந்தக்காரன் சம்சாரி விவசாயி. அதனால தான் பச்சை வாழைப்பழம் அப்படியே கேட்டுச்சான். என்றைக்கு விவசாயினுடைய நிலைமை மாறுதோ அன்னைக்கு நான் நிறம் மாறுகிறேன் என்பதனால தான் இந்த பச்சை வாழை மட்டும் சம்சாரியை மதித்து பச்சையா இருக்கிறது. உனக்கிட்ட ஒரு வகையான திறமை இருக்கு ராதா. எங்கேயோ சுத்தி இடத்துல கொண்டாந்து விட்டாரியா பத்தியா? சரியா விடுற. அது எங்க இருந்துன்னா சமயோத புத்தின்னு ஒருத்தனுக்கு ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அந்த பச்சையை கொண்டு போய் விவசாயியோட சேர்த்து பச்சை நிற விவசாயிக்கு கொண்டாந்து விட்டாவதுங்க. உண்மையில உனக்கு திறமை இருக்கு. வாழ்க வளர்க, தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துக்கிறேன். அடுத்தபடியாக உள்ளே இருப்பவர்களை சந்திக்க வேண்டும். ஆமா சார், கூப்பிடு. அழைத்து வாருங்கள். ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியனே, இன்று பிரிந்தோமடா என்ன செய்வேன் தம்பி? கூட பிறந்திட்ட தம்பிகளே, நமக்கு ஆகாத நாரதர் வந்ததினா இந்த நிலை வந்தது என்ன செய்வேன்? கேள்வி மேல கேள்வி தம்பி, கேள்வி மேல ஒரு கேள்வி கேட்டு கலங்குது என் மனம் என்ன செய்வேன்? தங்கச்சி வள்ளி நம்ம கூட பிறந்த ஒரு தங்கச்சிடா வள்ளி என்ன செய்ய போது இந்த லூசு குட்ட வச்சுக்க அண்ணா. தம்பி காப்புக்கு பல பேர் சொல்ற வசனம் தெரிஞ்சு வச்சு நாய்க்கிறேன். ஒரே 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 முத்தண்ணா கண்ணை
தேரோட்டமா தேரோட்டமா கூட்டம்மா, சதிராட்டம்மா, வெகு நாளாக உன்னைத்தான் எண்ணித்தான் கெட்டினான். ஆடுறே, வாழ போடுறே, பாடுறே, காதல் தேடுறே. சம்மா, 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 பொண்ணு அம்மா. சம்பா சம்பா சம்பாரா அம்பா பொண்ணு ரம்பாரா. எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு மேலவத்திலிருந்து நாரதர் வந்திருக்கிறார். வரட்டும் சுவாமி. வாங்க சுவாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழகி விடலாமா? பொம்பளைங்க பொம்பளைங்க எங்க பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க தடுக்கி விடலாமா? மாமா மாமா ஐயா இதுதாங்க ஐயா எங்களுடைய ஆள். அருமையான வரவேற்பு, ஆடிப்பாடி வரவேற்பு, தமிழ் பண்பு. ஆமாங்க. அந்த பண்பின் அடிப்படையாக சிறப்பான பெண்மகள் பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்ற அந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது எனக்கே வர்ணிக்க தோணுகின்றது என்ற எண்ணம். எடுத்து உங்க இடத்துல நான் இருந்தேன்னா அடி வெள்ளக்கார வேளாகி அப்படியா இருக்கேன்? நீ கொள்ளக்காரியானாயே. அடி வெள்ளக்கார வேளாகி நீ கொள்ளக்காரியானாயே. தேவ வச்சே முருகா ஜூம் பண்ணு, பயப்படுறான். ஜூம் பண்ணு சொல்றேன். வெள்ளக்கார வேளாகி கொள்ளக்காரியானாயே. பயப்படுறான். பக்கத்துல போனா வீடியோ எடுக்கிறாங்களா? எது சொல்றேன்? வெள்ளத்தில் இழுத்து அடி வெள்ளத்தில் இழுத்து அடிச்சது போல் விழிகளில் ஊராயே. பள்ளத்தில் விழுந்த என் உயிரை நீ ஜில்லென மாட்டி ஊராயே. வெள்ளமனோ உள்ளவண்ணி கட்டியடி காதல் கொடி பறந்தே பறந்தே பறந்தேனே. எல்லை கோடு எல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே. உலகில் உன்னால் அறிந்தேனே. அடி வெள்ளக்கார வேளாகி நீ கொள்ளக்காரியானாயே. தேவ வச்சு உள்ளிருக்கும் இதயத்தில் வீடியோ அப்படியா இருக்கு? சடம் போடு அடி வெள்ளக்கார வேளாகி நீ கொள்ளக்காரியானாயே. வாழ்க வளர்க தொழில் சிறக்க. அடுத்தபடியாக உங்கள் தங்கை ஆமாங்க அழைக்கிறார்கள். தங்கச்சி ஒடியாத்தா வள்ளிக்கண்ணு. தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோவிலிலே